வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேரிடர் மீட்பில் ஈடுபட்ட இந்திய அமெரிக்க படைகள் தமது நாட்டிற்கு புறப்பட்டன. பேரிடர் இறப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு, வழக்கு தொடர்வது குறித்து எதிர்க்கட்சிகள் உரையாடல். மலையக பிரதிநிதிகளுடன் இணைந்து செயல்பட தயார், மனோ கணேசன் தெரிவிப்பு. நாட்டின் அனர்த்த முகாமித்துவ கொள்கையில் மாற்றம் அவசியம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. சீனா வழங்கிய 1900 மீன்பிடி வலைகளும் மன்னார் மாவட்ட மீனவர்களுக்கு கிட்டும், ஜெகதீஸ்வரன் எம்பி தகவல். சுகாவின் சட்ட மோதல்களுக்கு தீர்வு, சிரேஷ்ட பிரதி தலைவராக விஜயதாச. நிவாரண விநியோகம் வழிகாட்டல் வெளியீடு. முத்தையன்கட்டு குளத்தின் அணை உடைப்பெடுக்கும் அபாயமில்லை, நேரில் பார்வையிட்ட அரசு அதிபர் தெரிவிப்பு. அரசுக்கு தட்டுப்பாடு ஏற்பட சாத்தியமில்லை, விவசாய அமைச்சர் லால்காந்த. பேரிடர் சவால்கள் தொடர்பில் நேரில் சந்தித்து பேச அனுமதி கோரி ஜனாதிபதிக்கு மனோ அவசர கடிதம். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட இந்திய அமெரிக்க படைகள் நேற்றைய தினம் தமது நாட்டிற்கு புறப்பட்டுள்ளன. மீட்பு நிவாரணப் பணிகளுக்காக 2 ஹெலிகாப்டர்கள் நிவாரணப் பொருட்களுடன் இலங்கைக்கு வந்திருந்தன. இந்த குழுவானது நேற்றைய தினம் நாட்டை விட்டு புறப்பட்டுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அமெரிக்காவின் C-130 விமானங்கள் 60 படையினரும் கடந்த 7ஆம் தேதி நாட்டை வந்தடைந்தனர். இவர்கள் கட்டுநாயக்க ரத்மலான விமானப்படை தளத்திலிருந்து யாழ்ப்பாணம் மத்தள, அம்பாறை, அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டனர். இவர்கள் நேற்றைய தினம் தமது பணிகளை நிறைவு செய்து நாட்டிற்கு புறப்பட்டனர். 2 நாட்டுப் படையினரையும் விமானப்படையின் தளபதி யாவைஸ் மார்ஷல் லசித சுமனவீர மூத்த விமானப்படை அதிகாரிகள் விமான நிலையத்துக்கு வந்து நன்றி கூறி வழி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடரால் மக்கள் உயிரிழந்தமைக்கு முன்னெச்சரிக்கைகளை அரசாங்கம் உரிய முறையில் கவனத்திற்கொள்ள தவறியமையே காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டு அரசாங்கத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தாக்கல் செய்ய எதிர்க்கட்சிகள் கலந்தாலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளை இந்த விடயம் தொடர்பில் உரையாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் அடிப்படை உரிமையான உயிர் வாழும் உரிமையை பாதுகாப்பதில் அரசாங்கம் தனது கடமையிலிருந்து தவறிவிட்டது என்பதை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அவை உரையாடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்படும் நிவாரண நிதிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பான புதிய வழிகாட்டல்களை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டார். இந்த வழிகாட்டல்கள் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு மற்றும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆகியவற்றிலிருந்து இந்த வழிகாட்டல்களுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நிவாரணம் வழங்குவதில் ஈடுபட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பொறுப்புகளை இந்த வழிகாட்டல்களோடு குறிப்பிடுவதோடு பயனாளி வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவுகள் மற்றும் உதவிகளையும் விரிவாக சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முத்தையன் கட்டுக்குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் என்று பரவிய தகவல் வதந்தியாகும். இது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என நேற்று அந்த குளத்தை பார்வையிட்ட பின் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தெரிவித்தார். முத்தையன் கட்டுக்குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் உள்ளதாக பரவிய தகவல்களை தொடர்ந்து நிலைமையை அவதானிப்பதற்காக நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட அரசு அதிபர், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பணிமனையின் உதவி பணிப்பாளர், நீர்ப்பாசன திணைக்கள பிரதி பணிப்பாளர், மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோர் நேற்றைய தினம் அங்கு சென்றனர். குளத்தின் நீர் வடிந்தோடும் பகுதியில் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளது. தற்போது அதிக நீர் இருப்பின் காரணமாக அங்கு கான்கிரீட் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. மேலும் கனரக வாகனங்களை அந்த பகுதிக்கு கொண்டு செல்ல முடியாததால் திட்டமிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே குளத்தின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும், குளத்தின் அணையில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும், பிரச்சனை நீர் வழிந்தோடும் பகுதியில் மட்டுமே உள்ளதாகவும் அரசு அதிபர் குறிப்பிட்டுள்ளார். சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 1900 மீன்பிடி வலைகளை மன்னார் மாவட்டத்தில் பயன்படுத்துவதற்கு சீன அரசாங்கத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம. ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்துக்கு ஜனாதிபதி நேரடியாக விஜயம் செய்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை அவசரமாக கூட்டியிருந்தார். வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டம் மிகவும் மோசமான நிலையில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தடியுமான விஜயதாச ராஜபக்சவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட பிரதி தலைவராக நியமிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட இந்த நியமனம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வரவிருக்கும் செயற்குழு கூட்டத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா தெரிவித்தார். விஜயதாச ராஜபக்சவுடனான கலந்துரையாடல்களை தொடர்ந்து கட்சி தொடர்பான நீண்டகால சட்ட மோதல்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. இந்த தீர்வின் ஒரு பகுதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொடர்புடைய 6 நீதிமன்ற வழக்குகளை விஜயதாச ராஜபக்ஷ மீள பெற்றுக் கொண்டார். கட்சியின் எதிர்கால அரசியல் நிகழ்ச்சி நிரலை ஆதரிக்க அவர் அழைக்கப்பட்டுள்ளார் என கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா தெரிவித்துள்ளார். மலையக சமூகம் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்கள் குறித்து நேரில் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு அனுமதி அளிக்குமாறு கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கடிதம் அனுப்பியுள்ளார். தனது கடிதத்தின் ஆரம்பத்தில், இந்த விதிவிலக்கான சவாலான தேசிய நெருக்கடி காலத்தில் உங்களின் தீர்க்கமான தலைமைத்துவத்தை நாங்கள் ஏற்று பாராட்டுகின்றோம். இவ்வாறு மனோ கணேசன் எம்பி குறிப்பிட்டார். அண்மையில் டிட்வா அனர்த்தத்தால் கண்டே, நுரலியா, பதுளை, மாத்தளை மற்றும் அதைச் சூழ உள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக காணி உரிமை, வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் ஒப்பீட்டளவில் குறைந்த மற்றும் சில துறைகளில் எதிர்மறையான மனித அபிவிருத்தி சுட்டங்களை மலையக சமூகம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட வவுனியாவின் கந்தசாமி நகர், மன்னாரின் மடக்கரை, கூராய் கிராமங்களில் மக்களுக்கு வேறு இடங்களில் காணிகளை இனங்கண்டு அவர்களை அங்கு குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆளும் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ம. ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார். வனவளங்கள் திணைக்களம், அரசு அதிபர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் விரைவாக காணிகளை இனங்கண்டு அந்த கிராமங்களில் மக்களை குடியமர்த்த ஜனாதிபதி பணித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்றைய தினம் அவர் தன்னுடைய கட்சி பணிமனையை நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். பேரிடரால் எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை என விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்தார். சில அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்களால் சில சந்தர்ப்பங்களில் அரிசியை இறக்குமதி செய்ய நேரிட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வெள்ளத்தினால் அழிவடைந்த வயல்களில் மீண்டும் பயிற்சியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு அனுராதபுரம், கல்நேவ பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதில் விவசாய அமைச்சர் லால்காந்த மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மலைநாட்டில் இந்த பேரவலத்துக்கு பின்னர் எழுந்துள்ள பாதுகாப்பான வதிவிட காணி என்ற உரிமை கோரிக்கையை அரசாங்கத்துடன் உரையாடி பெற்றுக்கொள்ள அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மலையக பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி இணைந்து செயல்பட தயார். நமது மலையக சமூகத்தில் மிகவும் விளிம்பு நிலையில் வாழும் பிரிவினரின் பரிதாப சமூக பிரச்சனையை மனதில் கொண்டு இவர்களை அடையாளம் கண்டு இவர்களுக்கு பாதுகாப்பான வதிவிட காணிகளை அரசிடம் கோரி பெறுவோம். இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். எதிர்வரும் நத்தார் பண்டிகையொட்டி நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய மேல் மாகாணத்தில் மாத்திரம் 25,000க்கும் மேற்பட்ட மேலதிக பாதுகாப்பு அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்தார். போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். டிசம்பர் மாதம் எதிர்வரும் வாரங்களில் அனைவரும் பண்டிகை காலத்துக்குள் நுழைகிறோம். பண்டிகை மற்றும் விழா காலங்களில் சுற்றுலா பயணங்கள், யாத்திரைகள் போன்ற சுற்றுலாவுக்காக குடும்பமாக வெளியிடங்களுக்கு பயணிக்கின்றனர். வழிபாடுகள் மற்றும் ஏனைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வெளி மாவட்டங்களுக்கு செல்வோர் தமது வீடு, நிறுவனம் தொடர்பில் அவதானத்தோடு இருக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.